2024 இருந்து 2028 வரை வர்த்தக யுத்தம் தான். வைரஸ் என்பது பணம், மணி பவர், அதுதான் வைரஸ். உயிர்கொல்லி நோய். கடவுள் நேரடியாக வந்து சொன்னா கூட கடவுள் போட்டோவை தான் நம்புவாங்களே தவிர வார்த்தையை நம்ப மாட்டாங்க. அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி கையை காட்டி பதவியேற்கும் போது இப்படி காட்டிட்டாருன்னா எல்லா மனிதனையும் அழிக்க போறேன்னு அர்த்தம். இயற்கையை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு மனிதன் நினைச்சுக்கிட்டான். ஆனா இயற்கையை மனிதனால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். இனி வரக்கூடிய காலம் அமெரிக்காவில் ஜனாதிபதியா டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றுட்டாருன்னா நம்ம இந்தியாவுக்கு தான் பெரும் ஆபத்து. இந்தியாவுக்கு தான் பெரும் ஆபத்து. ஆனா நீங்க சொல்லுவீங்க நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் டொனால்ட் ட்ரம்ப் நல்ல நட்பா இருக்கிறாங்க. இதே நட்புல தான் கட்டி பிடிச்சாங்க 2020. சீனா அதிபரும் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி மகாபலி, ஒவ்வொரு மனிதனும் பலி கொடுக்கணும், ஒவ்வொரு மனிதனும் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மகாபலிபுரத்துல 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அதே ஆண்டு தான் 2020 டொனால்ட் ட்ரம்பும் நம்ம பாரத பிரதமர் குஜராத் ஸ்டேடியத்தில் பேசிக்கிட்டாங்க. ஆனா எல்லாம் நட்பா தான் இருக்கிறான்னு நாம நினைச்சிட வேண்டியதான். மனிதனை அழிப்பதே அவங்களோட திட்டம். மனிதனை அழிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா கடல் மூலமா தான். சும்மா ஒன்றும் கடல் கொந்தளிக்கல, சுழற்சி உண்டாகல, புயல் உண்டாகல, உருவாக்கப்படுது. இதுல இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு வழி என்னன்னா திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல் திறக்கணும். திறந்தா அது சூரசம்ஹாரம் அன்னைக்கு தான் திறப்பாங்க. சூரசம்ஹாரம் அன்னைக்கு தான் திறப்பாங்கன்னா அது அடைச்சி வச்சா தான் உண்மையான சூரசம்ஹாரம். கடல் வந்து சாமானிய மக்களை கூட அழிச்சு போடும். சரஸ்வதி நாராயண நம, சரஸ்வதி நாராயண நம. அம்மையப்பன் குணம். என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிடுவேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கும் போது இந்த அரசாங்கம் என்பது ஒரு நாட்டுக்கு உட்பட்டு தான் அரசாங்கம். ஒரு நாட்டுக்கு உட்பட்ட அரசாங்கம் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா என்பது வல்லரசு நாடு. இந்த அமெரிக்காவில் தேர்தல் நடந்துட்டு இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு. ஜனவரியில் பதவி ஏற்பார். ஜனவரியில் பதவி ஏற்பு முடிஞ்ச பிறகு இந்த உலக நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பயங்கர ஒரு தர்ம சங்கடம் தான் கண்டிப்பாக. ஏன்னா மனித வாழ்க்கையில் வந்து அன்றைய நாள் பொழப்பு, நாளைக்குங்கிற ஒரு சிந்தனை கிடையாது. இன்னைக்கு உள்ள கதை என்ன, அதுதான் வாழ்க்கை அப்படின்னு போய்கிட்டு இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் 2020 பிப்ரவரி 24 குஜராத்தில் ஒரு ஸ்டேடியத்தில் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். சந்திச்சுட்டு போன மறு மாதம்தான் மார்ச் 22 லாக்டவுனு. அதுவும் 4 நாளில் மாறிடும், 3 நாளில் மாறிடும் நினச்சாங்க. ஆனால் அது வருஷங்கள் எடுத்துச்சு. ஏகப்பட்ட பேர் வர்த்தக ரீதியில் எல்லாம் தகுடுபொடி ஆகிப்போச்சு. அதே போல் இனி நடக்காது அப்படின்னு இந்த சாமானிய மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. 2024 இருந்து 2028 வரை வர்த்தக யுத்தம் தான். வர்த்தக யுத்தம்னு சொன்னீங்கன்னா 2020 யாரும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஏதோ கொரோனா வைரஸ். ஆனால் இந்த வைரஸ்ன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்களே தவிர இந்த வைரஸ் என்பது பணம், மணி பவர், அதுதான் வைரஸ். உயிர்கொல்லி நோய் அந்த பணம் தான். ஆனால் அந்த பணம் 10 செய்யும், பாதாளம் வரைக்கும் செல்லும் அப்படின்னு சொன்னால் எல்லா மனிதனையும் பாதாளத்தில் புதைச்ச மாதிரி புதைச்சிட்டாங்க. ஆனால் இந்த சாமானிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கொரோனா வைரஸ், கொரோனாங்கிற ஒரு கிருமி, கொடூரமான ஒரு கிருமி. ஆனால் அது 4 வருஷத்தில் அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் இனி அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றுட்டாருன்னா 2028 வரை இந்த மனித வாழ்க்கையில் மிக மோசமான காலகட்டம் தான் நடக்க போகுது. 3ஆம் உலகப் போர்னா உலகப்போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 3ஆம் உலகப்போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த உலகப்போர் ஒன்றும் நடக்கலையே. உக்ரைனும் ரஷ்யாவும் 3 ஆண்டுகளாக யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, 2 ஆண்டுகளாக யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சாமானிய மக்கள் ஏதோ அது சாதாரணம் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் கடல் மூலமாக தான் மக்களை அழிக்கிறது. கடல் மூலமாக தான் அழிக்கிறதுன்னு சொன்னால் கடலில் தான் எல்லாமே, எல்லா நாடும் கடலை சார்ந்து தான். இந்த கடல் வழியாக மக்கள் இருக்கிற இடத்த பூரா இல்லாமல் ஆக்குறது. இதுதான் 3ஆம் உலகப்போர்.
ஆனால் நீங்கள் நினைப்பிய இங்கே குண்டு போடுவான், அங்கே குண்டு போடுவான், இங்கே பீரிங்க வச்சு அங்கே தகர்ப்பான், அங்கே பீரிங்க வச்சு இங்கே தகர்ப்பான். அதல்ல, கடல் மூலமாக மக்களை வந்து இருப்பிடத்தை பூரா அழிக்கிறது கடல் மூலமாக தான். ஆனால் அந்த கடல் மூலமாக நடக்க போகிறத இந்த தமிழ்நாடு மூலமாக காக்கப்படலாம். அதுக்கு ஒரே வழி என்னென்னா, திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறக்கணும். ஆனால் இந்த தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, இந்த இந்திய அரசாங்கமும் சரி, அதெல்லாம் ஏற்றுக்கிட மாட்டாங்க. கடவுள் நேரடியாக வந்து சொன்னால் கூட கடவுள் ஃபோட்டோவை தான் நம்புவாங்களே தவிர வார்த்தையை நம்ப மாட்டாங்க. இந்த கடவுள்னு சொன்னால் இரு கண்ணு தான் கடவுள். இந்த இரு கண்ணு இருக்க போய் தான் நமக்கு மதம் என்பது உருவாக்கப்பட்டது. இஸ்லாம் மதம், கிறிஸ்து மதம், ஹிந்து மதம், புத்த மதம், இப்படி எல்லாமே இந்த கண்ணு மூலமாக தான். கண்ணு இல்லாமல் எல்லா மனிதனையும் படைச்சிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ ஆண்டவன், இந்த ஆவை எடுத்துட்டு கா வச்சா கண்டவன். அப்போ இந்த ஆண்டவன் சொல்ற பொருள் இந்த கண்ணு தான். இந்த கண்டவன் காக்க வைக்கிறது, காண வைக்கிறது எல்லாமே இந்த கண்ணு தான். அப்போ வந்து இந்த கண்ணு இந்த மண்ணில் சமர்ப்பிக்கணும். ஆனால் இந்த கொரோனா நேரத்தில் ஏகப்பட்ட பேர் இந்த மண்ணில் புதைக்கப்பட்டது. அதற்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாரும் எரிக்கப்பட்டாச்சு. அப்போ எரிக்கப்படுறவன் பூரா நரகத்துக்கு போவான், புதைக்கப்பட்டவன் பூரா மறுபடியும் இந்த பூமியில் பிறப்பான். எல்லாம் பிறக்கிறதுக்கு தான் நம்மளை ஆண்டவன் படைக்கப்பட்டான், அழிகிறதுக்கு அல்ல. ஆனால் இப்போ எரிமேடை, எரிவூட்டு ரொம்ப சாதாரணமாக மனிதன் எடுத்துக்கிட்டான். அப்போ இந்த எரிமேடை என்பது இந்த நாட்டுக்கு ஆகாத ஒரு செயல். திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி. இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே தான் திருவண்ணாமலை. ஆனால் திருவண்ணாமலை கலாச்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கால் வைக்கிற இடம்லாம் லிங்கம், கோடி லிங்கம். திருவண்ணாமலை கால் வைக்கிற இடமெல்லாம் லிங்கம். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மனிதனும் புதைக்கப்பட்டது அந்த மலையை சுற்றி. ஆனால் அந்த மலைக்குள்ளேயே எரிமேடை வந்துட்டுன்னா அப்போ இந்த பூமியில் வந்து முக்தி ஞானம் எதுவுமே யாருக்கும் தெரியாது. திருவண்ணாமலை என்பது அண்ணாமலையை நினைத்தால் முக்தி. அப்போ முக்தின்னு சொன்னால் மரணப்படுறது, அந்த எரிமேடையை கொண்டு போய் எரிக்கிறது அல்ல முக்தி. முக்தின்னா உன் உடம்பு தான் சக்தி, சக்தி தான் முக்தி. இதை மண்ணில் மறைச்சிட்டா உனக்கு அழிவு கிடையாது, மறுபடியும் நீ பிறப்பாய். ஆனால் உன் உடம்பை எரிச்சிட்டா நீ வேற பிறவி ஆயிடுவ. அப்போ இந்த வேற பிறவி ஆயிடுவோன்னு தெரியாம தான் ஒவ்வொரு மனிதனும் ஆலய வழிபாடு. ராமன் வந்து ராவணனை வதம் செஞ்சிட்டான். அதனால ராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சது சொன்னது அகத்தியர் தான். அப்போ ராமா நீ சிவ பூஜை செய்யணும். அப்போ சீதா ஒரு சிவலிங்கம் பிடிச்சிருவாப்புல. அப்போ அந்த சிவலிங்கம் அடையாளம் என்னன்னா, ராமன் ராவணனை வதம் செஞ்சிட்டா பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். ஆனா ராவணனை மண்ணில் மறைச்சிட்டா பிரம்மகத்தி தோஷம் ராமனுக்கு பிடிக்காது. அப்ப இந்த ராமன் யாரு, இந்த ராவணன் யாருன்னு இந்த பூமியில மனிதனுக்கு அறியல, தெரியாது. ஏன்னா கணவன் மனைவி வாழ்க்கைன்னா ராமன் சீதாவை போல வாழணுங்கிறாங்க. ஆனா அந்த உத்தமி ராவணனோட துணைவியார். ராவணனோட கதையை நல்லா பாருங்க. அகத்தியருக்கும் ராவணனுக்கும் ஒரு தர்க்கம். ஆனா அகத்தியர் வென்றுவாரு, ராவணன் தோத்துருவான். ஆனா ராவணன் என்ன சொல்லுவான்னா, அகத்தியா நீ ஜெயிச்சிட்ட, நான் தோற்றுட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிடுவாரு. அப்ப அகத்தியர் என்ன சொல்லுவாருன்னா, ஆண்டவா ராவணேஸ்வரா அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்ப இந்த ராமன் வாழ்க்கை என்ன, இந்த ராவண வாழ்க்கை என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் கத்துக்கிடக்கூடிய விஷயம் தான். அதாவது உங்க மாதாபிதா மறைஞ்சிட்டாங்கன்னா உடனே எரிமேடை கொண்டு போறதா இல்லை, மண்ணில் புதைச்சிருங்க. இதுதான் இந்த பூமியில நம்ம கத்துக்கிடக்கூடிய ஒரு ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை நம்ம கத்துக்கிடாம ஏதோ ஒண்ணு, நான் அங்க போய் சாமியை கும்பிட்டேன், இங்க போய் ஒரு சித்தரை வழிபட்டேன், இந்த ஒரு சித்தர்கிட்ட அனுகிரகம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னா, இனி வரக்கூடிய காலம் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி கையை காட்டி பதவியேற்கும் போது இப்படி காட்டிட்டாருன்னா எல்லா மனிதனையும் அழிக்க போறேன்னு அர்த்தம். எல்லா மனிதனும் அழிக்க போறேன்னு அர்த்தம். 2020 டொனால்ட் ட்ரம்புக்கு சொந்தமான 80 ஏக்கர் இடத்துக்குள்ள 700 சொகுசு விடுதி, 700 பியூட்டி பார், எல்லா சொகுசு இதை அவர் இதில் உருவாக்கிட்டாப்புல. அது எதுக்கு உருவாக்குறேன்னா G20 மாநாடு, அதற்கு எல்லாருக்கும் வசதிக்கு உருவாக்குனாரு. அந்த வசதிக்கு உருவாக்குறது எல்லாமே கொரோனா நேரத்தில் எல்லாரையும் கொண்டு போய் அங்கே தான் தங்க வச்சாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலம் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றுட்டாருன்னா நம்ம இந்தியாவுக்கு தான் பெரும் ஆபத்து. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் டொனால்ட் ட்ரம்ப் நல்ல நட்பாக இருக்கிறாங்க.
இதே நட்புல தான் கட்டி பிடிச்சாங்க 2020. சீனா அதிபரும் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி மகாபலி, ஒவ்வொரு மனிதனும் பலி கொடுக்கணும், ஒவ்வொரு மனிதனும் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மகாபலிபுரத்தில் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அதே ஆண்டு தான் 2020 டொனால்டு ட்ரம்பும் நம்ம பாரத பிரதமர் குஜராத் ஸ்டேடியத்தில் பேசிக்கிட்டாங்க. ஆனால் எல்லாம் நட்பாக தான் இருக்கிறான்னு நாம நினச்சிக்கிட வேண்டியதான். மனிதனை அழிப்பதே அவங்களோட திட்டம். மனிதனை அழிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா கடல் மூலமாக தான். சும்மா ஒன்றும் கடல் கொந்தளிக்கல, சுழற்சி உண்டாகலை, புயல் உண்டாகலை, உருவாக்கப்படுது. இதுல இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு வழி என்னன்னா திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல் திறக்கணும். திறந்தா அது சூரசம்ஹாரம் அன்னைக்கு தான் திறப்பாங்க. சூரசம்ஹாரம் அன்னைக்கு தான் திறப்பாங்கன்னா அது அடைச்சி வச்சா தான் உண்மையான சூரசம்ஹாரம். கடல் வந்து சாமானிய மக்களை கூட அழிச்சு போடும். இந்த வருடம் தான் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் எல்லாம் வெள்ளத்தில் போச்சு. ஆனால் என் வீடும் இடிஞ்சுது. ஆனால் என் கிராமத்தில் 2 வீடு தான் இடிஞ்சுது. என் வீடு ஒன்று, இன்னொரு நம்பிங்கிற ஒரு வீடு தான். 2 வீடு இடிஞ்சுது. அதுக்கு அரசாங்கம் கொடுத்தது 6000 ரூபா. என் வீட்டுக்கு ஒரு 6000 ரூபா. அந்த நம்பிங்கிறவர் சென்னையில் இருக்கிறாரு, அவர் வீடு இடிஞ்சது 6000 ரூபா. என் கிராமத்தில் 2 வீடு தான் இடிஞ்சுது இந்த வெள்ளத்தில். ஆனால் அந்த வீடு இடியும் வெள்ளம் வரும்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறங்கன்னா அது யாருக்குமே புரியாது. ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் கடல் வழியாகவும் ஒரு ஆபத்து, கடல் வழியாக தான் ஆபத்து. ஏன்னா புயல் உருவாகிறது இயற்கை அல்ல, செயற்கை தான். இயற்கையை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு மனிதன் நினச்சிக்கிட்டான். ஆனால் இயற்கையை மனிதனால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு மனிதனும் ஓம் அறிவோம், ஓம் அறிவோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மழை என்பது மாறி வெளிச்சம் உண்டாகும். நம்ம தை பொங்கல் ஏன் கொண்டாடுதோம்னா சூரியனுக்கு தான் அந்த பொங்கல் விடுதோம் அப்படிங்கிறோம். இப்போ நல்லா நிற்காம மழை பெய்யுது. ஒரு மண்பானையை வச்சு ஒரு விறகை வச்சு அந்த பானையில் வெறும் தண்ணியை கொதிக்க வச்சா போதும். தண்ணியை கொதிக்க வச்சா அந்த மழைங்கிறது நின்று போகும். மண் பானை ஒரு நெருப்பு ஊட்டி அந்த மண்பானையை அந்த நீரை சூடு பண்ணுனா அந்த எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் நின்று போகும். இதுதான் ஐதீகம். இதுதான் பண்டைய காலத்தில் மனிதன் செய்யக்கூடியது. பெரிய ஒரு மழை 24 மணி நேரம் மழை பெய்யுது. இந்த மழையை நிப்பாட்டுக்கு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டால் வழி உண்டு. ஒரு மண் கலையத்தில் தண்ணியை நிரப்பி நல்ல நெருப்பு விட்டுனா போதும். அந்த மண்பானை சூடாக அந்த நீர் கொதிக்கும் போது அந்த மழையானது நின்று போகும். இதை இதை வந்து ஒவ்வொரு மனிதனும் உணரணுங்கிறதுக்கு தான் தை பொங்கலை நம்ம கொண்டாடுதோம். சூரியனுக்கு வேண்டி தை பொங்கல் விடுதோம். ஆனால் இப்படியெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நான் திருவண்ணாமலையிலிருந்து ஆரம்பத்திலிருந்து சொன்னேன், பழனியிலிருந்து ஆரம்பத்திலிருந்து சொன்னேன், ராமேஸ்வரத்துலேருந்து சொன்னேன். இப்படி எல்லா இடத்துல சொன்னாலும் ஆனால் ஐயா நல்லதே நடக்கும், அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் எல்லாருமே பாட புத்தகத்தை படிச்சுட்டு தான் ஆன்மீகத்தை பேசுகிறாங்க. நான் எந்த பாட புத்தகத்தையும் படிக்கலை. எந்த பாட புத்தகம், எந்த சிவபுராணம், 11ஆம் புராணம், எந்த ஒரு புராணத்திலையும் நான் சொல்லக்கூடிய கதை இருக்காது. மெஞ்ஞானம் என்பது என்ன? மெஞ்ஞானம் என்பது என்னன்னா ஒரு மனிதன் வந்து பிரம்மம், இந்த பிரம்மத்தை அழியாம பாதுகாக்கிறதுக்கு தான் ஆண்டவன் வழிபாடு. பிரம்மமே ஜோதி, ஜோதியே பிரம்மம், ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ வந்து இந்த கண்ணு தான் சகலதையும் காட்டி தருது. இந்த கண்ணுக்கு தான் மதம் என்பது சங்கம், ஜாதி என்பது அடையாளம். இது ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறான். நான் அந்த மதத்தை சார்ந்தவன், நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நான் இந்த மதத்தை சார்ந்தவன். சரி, கடைசியில் என்ன ஆகுற? அவங்கெல்லாம் புதைக்கிறாங்க, இவங்கெல்லாம் புதைக்கிறாங்க. அப்ப நீ என்ன ஆகுற? எரிமேடைக்கு கொண்டு போகும்போது ஆட்டம் பாட்டம். இது திருவண்ணாமலைக்குள்ளேயும் சரி, ஒரு ஜடலத்தை அப்படியே கொண்டு போகும்போது ஆடல் பாடல், ஆனால் கொண்டு புதைச்சிடுறாங்க. ஆனா அங்க எரிக்கிறது தவறு. அந்த எரிக்கிற கரிமேகம் போய் என்ன ஆகும்னா மனிதனை அழிக்கத்தான் நினைக்கும். அப்ப நீங்க எத்தனை உடலை எரிச்சியோ அந்த கரிமேகம் பூரா உங்களை அழிக்கிறதுக்கு தயாராகும். இது உலக நாட்டுக்கு பூரா தெரியும். இந்த இந்தியாவில் ஆன்மீகங்கிற பேர்ல மனித உடலை பூரா அழிக்கிறாங்க. இதை பாதுகாக்கிறதுக்கு ஐயா நீ இந்த வயதில் சேர்ந்துக்கோன்னா நீ உடனே என்ன சொல்ற? இவங்க ₹1,00,000 பணம் கொடுத்து மதம் மாத்துறாங்க, இவங்க இந்த மதத்துக்கு சேருங்க. மதம் அல்ல, மதம் என்பது சங்கம், ஜாதி என்பது அடையாளம். நீ அங்க போய் சேர்ந்துட்டா உன்னை புதைப்பாங்க.
நீ இந்த மதத்துல போய் சேர்ந்துட்டு உன்னை புதைப்பாங்க. ஆனா நீ இருக்கிற மதம் என்ன உனக்கு காட்ட போகுதுன்னா உன்னை அழிக்க போகுது. இந்த அழிவுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் உன்னை ஆண்டவன் படைக்கப்பட்டான். ஆண்டவன் என்ன? கண்ணு தான். இந்த கண்ணு தான் உனக்கு சிவலிங்கத்தை காட்டி தருது. இந்த கண்ணு தான் உனக்கு நடராஜரை காட்டி தருது. இந்த கண்ணு தான் ஜீசஸ் சிலுவையில் அரைஞ்சதை காட்டி தருது. இந்த கண்ணு தான் உன்னை மசூதி படியேற வைக்கி. இந்த கண்ணு இல்லாதவனுக்கு எந்த ஒரு வழிபாடும் வேண்டாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ சகலத்துக்கு காரணம் இந்த கண்ணு தான். அப்போ தயவு செய்து என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு வந்து ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம்னு உங்க குழந்தை சொல்லிட்டா அந்த மாதாபிதாக்கு ஆபத்து கிடையாது, அந்த குடும்பத்துக்கு தீய சக்தி நெருங்காது. இப்போ 2020 கொரோனா வந்தது, எல்லாரும் ஊசி போட்டாங்க. அந்த ஊசினால எவ்வளவு பெரிய பின் விளைவு உண்டாகும்னு யாருக்கும் தெரியாது. நான் 2 ஊசி போட்டேங்க. நான் கோவேக்சின் போட்டேன், கோவிஷீல்டு போட்டேன். நான் ஸ்புட்னிக் ஊசி, ரஷ்யா ஊசி போட்டோம்னா உலகத்துல ரஷ்யாவோட ஏவுகணை முதல்ல விட்ட ஏவுகணைக்கு பேரு ஸ்புட்னிக். அந்த ஏவுகணையோட பேர்ல இன்ஜெக்ஷன் வந்தது என்னன்னா அது மனிதன் சிந்திக்க மாட்டான், அது மனிதன் தெரியாது. இன்னைக்கு என் பொழப்பு, என்னோட ஆடம்பர வாழ்க்கை, நாளைய கதை நாளைக்கு, இப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில மனிதன் வாழ்றான். இந்த புது வருஷம் பிறந்து 2025 ஆரம்பிச்சிட்டுனா, அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றுட்டாருன்னா இந்த உலக நாடு கடல் வழியா ஆபத்தை சந்திக்க தயாராகிக்கிடுங்க. சுனாமி இயற்கை அல்ல, அது செயற்கை தான். அப்போ வந்து புஷ் இருந்தார், ஜார்ஜ் புஷ். சுனாமி 20 ஆண்டு ஆச்சு. இந்த 20 ஆண்டு சுனாமி வந்து இயற்கை அல்ல, செயற்கை தான். அது எந்த நாடு செஞ்சதுன்னா அமெரிக்கா தான் செஞ்சது. ஆனா இப்ப எந்த நாடு நம்ம நாட்டுக்குள்ள வெள்ளம் வருது, புயல் வருது, சென்னை அழியுது, அந்த புயல் வருது, இந்த புயல் வருது பேர் வைக்கினா இது எல்லாமே சந்திராயன் 2 ராக்கெட் தென் துருவத்தில் இறக்குனாங்க. குலசேகரப்பட்டினத்துல இஸ்ரோ இடத்த தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அந்த தென் துருவம் என்பது குலசேகரப்பட்டினம், முத்தாரம்மன், ஞானமூர்த்தி, ஈஸ்வரர், எல்லாமே ஞானம் என்பது கடல்ல இருந்து தான் பிறக்கும். அப்போ மனிதன் வந்து ஆண்டவனை வேண்டலாம், வைக்கலாம். ஆனா நம்ம சொல்லக்கூடிய மந்திரம், அந்த மந்திரம் சொல்றதுனால நம்மகிட்ட எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எல்லாரும் சொல்லி தந்த மந்திரம் நமச்சிவாயங்க, சிவாய நமங்க, திருச்சிற்றம்பலங்க, நமோ நாராயணங்க, ஜெய் சீதாராம், இப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனா தீய சக்தி ஒரு கெட்ட இது நம்ம கிட்ட நெருங்காம இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா ஓம் பிரணவ பொருள் அரி. அந்த பிரணவ பொருள் வந்து அரி, மறுபடி ஓம், மண்ணில மறைஞ்சிட்டோம். அம்மை அப்பனே துணை. இது வந்து நடக்கக்கூடிய கதை தான். சாமி சொன்னா உடனே நடக்கணும்னு நினைக்காதீங்க. நான் எந்த ஒரு ஆபத்தும் நடக்கக்கூடாது சொல்லிடணும், ஆனா நடக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். சொல்லிடுவேன், ஐயோ ஆண்டவா நடக்க விடாத, ஆண்டவன் நடக்க விடாதுன்னா அந்த ஆண்டவன் என்னன்னா இருட்டு தான். ஆனா இருட்டு நேரத்துல யாரும் பிரார்த்தனை பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் நவராத்திரி, சிவராத்திரி. ஆனா உனக்கு சிவராத்திரி, மகா சிவராத்திரி தான் பெருசா தெரியலாம். 9 நாள் நவராத்திரியை கொண்டாடுவேன், சரஸ்வதி பூஜைம்ப, விஜயதசமிம்ப, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அருட்பெருஞ்சோதி கடல் பெரும் கருணை, கடலை வச்சுதான் உலக அரசியலே. ஆனா இந்த கடல் ஒண்ணு சும்மா கொந்தளிக்கல, புயல் உருவாகல. இது எல்லாமே இவன் ஏவுகணையை விட்டு அந்தந்த ஏவுகணை மூலமா தான் இந்த சுழற்சி உண்டாகுது, புயல் உண்டாகுது. அம்மை அப்படின்னே தொலை.